ஜார்க்கண்டில் முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தல். விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவு பெறுகிறது. இன்றைய தேர்தலில் 1.37 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 81 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு வரும் 20ஆம் தேதி 2வது கட்ட தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா முதல் முறையாக போட்டியிடும் வயநாடு மக்களவைத் தொகுதியில் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள். பாஜக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 16 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் 31 தொகுதிகளில் இடைத்தேர்தல்களிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிவு புகார் காரணமாக மூடப்பட்ட தனியார் பள்ளி 18 நாட்களுக்கு பின்னர் திறக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் நலன் கருதி பள்ளி திறக்கப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. மாநகராட்சி, மருத்துவக் குழு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளியில் வாயு கசிவு இல்லை என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருந்த நிலையில் பள்ளியின் மாடியில் வளர்க்கப்படும் புறாக்களின் எச்சத்திலிருந்து பரவிய வாயு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று கருதப்பட்டதால் அங்கிருந்த புறாக்கள் அகற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் 2.1 சரிந்துள்ளது. 1950இல் 6.2% இருந்த கருவுறுதல் சதவீதம் வரும் 2050ஆம் ஆண்டு 1.3% சரியலாம் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் கருவுறுதல் குறைந்து மக்கள் தொகையும் குறைந்தால் அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நிபுணர்கள். பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோயில் பூசாரி உயிரிழந்த சம்பவம். சகோதரர் ஓ ராஜா உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட வழக்கு 12 வருடங்களுக்கு பிறகு திண்டுக்கல் SC/ST நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. இது தொடர்பாக 23 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு 4 தடயங்கள் ஆராயப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. திமுக என்ற ஆலமரத்தை வெட்ட இதுவரை 20 பிளேடுகளை கொண்டு வந்தவர்கள் இன்று இருக்குமிடம் தெரியாமல் உள்ளதாகவும் 21வது பிளேடு தான் விஜய் என்றும் லியோனி விமர்சித்துள்ளார். திமுக அரசு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் இதனால் திமுகவுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் லியோனி தெரிவித்துள்ளார். மாநாட்டு மேடைக்கு விஜய் ஓடி வந்ததை குறிப்பிட்ட லியோனி அப்போது தமிழக வெற்றிக் கழக துண்டுகள் மிதிக்கப்பட்டதாகவும் நகைச்சுவையாக தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பெய்து வரும் கனமழை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 6.9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறையில் மழை வெளுத்து வாங்கியது. சீர்காழியில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது மழைநீர். வைகோவை விட சீமான் என்ன அவ்வளவு பெரிய பேச்சாளியா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். சிறந்த கருத்துக்களை பேசி ஏராளமான இளைஞர்களை கவர்ந்தவர் வைகோ என்றும் அவரால் கூட திமுக அதிமுகவை எதிர்கொள்ள முடியவில்லை என்றும் சீமானால் என்ன செய்துவிட முடியும் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.